வணக்கம். மூவாஸ் குக்கரிலிருந்து வசுமதி முரளிதரன். இன்னைக்கு திரும்பவும் 3 பாயசம் 3 சுண்டல் வகைகள் சொல்ல போகிறேன். முதல்ல பாயசத்துக்கு நான் இன்னைக்கு பண்ண போகிற பாயசம் பாதாம் கீர். பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கேன், ஒரு 10 பருப்பு போல். அப்புறமா இது டேட்ஸ் பாயசம், டேட்ஸை அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அவல் பாயசம். இதுக்கு தேவையானது ஏலக்காய் பொடி, நெய், சர்க்கரை, வெல்லம், திராட்சை, முந்திரி பருப்பு. நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பால், தேவையான அளவு பால், அது நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எது எதுக்கு தேவையோ விட்டுக்கலான்ட்டு. இப்போ நெய் இதில் போட்டு கடாயில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சின்னதாக வச்சுட்டு அதில் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்ஸை வறுத்துக்கணும் பொன்னிறமாக. இது பாதி வறுபடும் போது இந்த திராட்சை பழத்தையும் இதில் போட்டு வறுத்துக்கணும். இந்த திராட்சை பழம் பலூன் மாதிரி உப்பி வரும், அப்போ இதாக எடுத்துடலாம். இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் நெய் இருக்கும், அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு இதில் இந்த அவல் பாயசத்துக்கு அவலை வறுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் ஈஸியான பாயசம்தான். ஸ்டார்டிங் சமைக்க ஆரம்பித்த குழந்தைகள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாரும் செய்யறது தான், வயசானவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன இது தெரிஞ்சிட்டும் என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இருக்கலாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் போட்டுருவோம். 9 பாயசமும் இதுவும் போடலாம் அப்படி. இது நன்னா அவல் பொரியணும். அவளை நன்னா வறுத்து பொரிஞ்ச உடனே ஒரு பாத்திரத்தில் கொட்டின்ட்டு அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணியும் பாலுமா சேர்த்து கொதிக்க வைக்கணும், இந்த அவல் வேகிற வரைக்கும். அதுக்கு அவல் வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த டேட்ஸை போய் அரைச்சின்னு வரலாம். டேட்ஸ் பாயசத்தில் மேலே சீவி போடுறதுக்காக ஆப்பிள் வச்சுருக்கேன். பாதி ஆப்பிளும் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் போய் இதை அரைச்சின்னு வரேன். அவல் நல்லா வெந்துருத்து. இப்போது இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை, நான் ரொம்ப கொஞ்சமாக அவல் வச்சுருக்கிறதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். போட்டுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு கொதிக்க வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இது முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக நீர்க்க இருக்க மாதிரி இருக்கும். அவல் ஊற ஊற கெட்டி ஆகிடும் அவல் பாயசம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. வேணும்னா அப்புறம் கூட பால் விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப கெட்டியாகிடுத்து போல் தோணிடுச்சுனாக்கா அப்புறம் பால் விட்டுக்கலாம். இதுக்கு ஏலக்காய் பொடி, இந்த 10 நாள் 9 நாள் பாயசம் பண்ணுறதுக்கு ஏலக்காய் பொடியெல்லாம் முதலே நம்ம பொடி பண்ணி, வெல்லத்தை பொடி பண்ணி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வசதியாக இருக்கும். நல்லா இதுக்கு திக்கு அவலே எடுத்து பண்ணலாம். அவல் பாயசம் ரெடி ஆயிடுத்து. அடுத்ததா டேட்ஸ் பாயசம், பேரிச்சம்பழ பாயசம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் கனமான பாத்திரத்தை அடுப்பில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய், இந்த 2 ஸ்பூன் நெய் போட்டு
இந்த பேரிச்சம்பழம் அரைச்சம் பார்த்தீங்களா, அந்த விழுது. இதை போட்டு இது இந்த ஊற வச்சிருந்த வாட்டரை விட்டு அப்புறமா அலம்பி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கணும் நெய்யில். இது வதங்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே போடுறதுக்கு, சீவி போடுறதுக்கு ஆப்பிள். நான் முதலே இதை சீவி வச்சா கருத்து போயிடுமேன்னு ஒரு கொஞ்சமாக, நீங்கள் பண்ணுற பாயசத்தை அளவை பொறுத்து போடுங்க. இது நான் ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறதுனால இது போதும். இதை நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரட் சீவியில் சீவி வச்சுக்கோங்க. புளிப்பு இல்லாத பழமாக பார்த்து எடுத்து வைங்க. இந்த மாதிரி வதங்கி இதை சுருள கலரி இதுவான உடனே இதில் கொஞ்சம் தண்ணியுமா கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் பால், இது நல்லா கொதிச்ச உடனே இந்த பேரிச்சம்பழத்திலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால, ஆப்பிளும் போடுறதுனால கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறமா போடலாம் வெல்லத்தை. இந்த வெல்லம் கொஞ்சம், வெல்லமும் போடலாம், சர்க்கரையும் போடலாம். இது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இது நல்லா கொதிச்சு வந்துடுது. இப்போ இந்த நம்ம துருவி வச்ச ஆப்பிளை இதில் போடுங்க. இது நடுவில் க்ரன்ச்சியாக கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஏலக்காய் பொடி, இப்போ இது கொதிச்சிருத்து, இறக்கிடலாம். டேட்ஸ் பாயசம் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த அவல் பாயசத்துக்கு முந்திரி திராட்சை, இந்த டேட்ஸ் பாயசத்துக்கும் முந்திரி திராட்சை போட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ மூணாவதாக பாதாம் கீர். இந்த பாதாம் கீருக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, இதை இப்போ அரைச்சின்னு இருந்தேன். அதை முதல்ல இதில் போட்டு ஒரு இதில் கொதிக்க வைங்க. தண்ணியோ இல்லை பாலோ எதோ ஒன்றாலும் கொதிக்க வைக்கலாம் குட்டி. இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும், திக்கார ரவர். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு, இதுக்கு பாதாம் கீருக்கு முந்திரி திராட்சை இல்லை, வேணும்னா சாரப்பருப்பு இருந்தால் வறுத்து போடலாம். இது நல்லா கொதிச்சு பாதாம் பருப்பு வெந்து திக்கா எடுத்து பாருங்க. இப்போ சர்க்கரை, இதுக்கு தேவையான சர்க்கரை போடும். மூன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இதுக்கு பாதாம் கீர்னா கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கணும். இது குங்குமப்பூ இருந்ததுன்னா போடலாம், குங்குமப்பூ இல்லைன்னா இந்த கேசரி கலர் கொஞ்சம் போடலாம், இல்லைன்னா இந்த எல்லோ கலர்.
சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு வந்துடுது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போல், ரொம்ப வேண்டாம். இது இந்த கன்சிஸ்டன்சி. பாதாம் கீரும் ரெடி ஆயிடுது. பாதாம் கீர் ரெடி. 3 வித பாயசங்கள் ரெடி. அவல் பாயசம், டேட்ஸ் ஆப்பிள் பாயசம், பாதாம் கீர். எல்லாரும் செஞ்சு பார்த்து ருசிச்சு கமெண்ட் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். தேங்க்யூ.